நாருட்டோ நில்லு. இவ்வளவு ஈஸியா ஏமாந்துட்டாங்க. அப்படியா நாருட்டோ? லார்ட் ஹுகாகே, எங்களுக்கு உங்க உதவி தேவை. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. முக்கியமா நருட்டோன்னு சொல்லாதீங்க. விஷயம் நருட்டோவை பத்தி தான். அவன் ஸ்டோன் ஃபேசஸ் மேலேயே ஏறிட்டான். அவன் அது மேல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நாருட்டோ உசமாக்கி அவர் நேரத்தை மொத்தமா வீணடிக்கிறாரு. நாருட்டோ, எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நருட்டோ, உன் பெஸ்ட் கூட. டிரான்ஸ்ஃபார்ம். பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய அழகான ஜுட்சு. நாம ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கலாம். நான் சொல்ற எல்லாரும் இப்போ டெஸ்ட் ரூமுக்கு கிளம்பலாம். ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜுட்சு. அதுலதான் நான் பயங்கரமா சொதப்பு வேறே. பிரமாதம். நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல. சரி, உன்னால முடியும் நருட்டோ. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. அத முதல்ல நம்பு. கோன்ஜுட்சு. திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சரி பாப்போம். மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தையே ஆர்ட் ப்ராஜெக்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோக்காகே ஆக போறேன். ஏதோ ஒண்ணு தடுக்கி விட்டுருச்சு. உண்மைய சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கோனாஹமருவ விட்டுரு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோக்காகேவோட அன்பான பேரன். 3வது ஹோக்காகே என் தாத்தான்னு தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க.